மனுஷன் எல்லாரும் பல்சையும் பிடிச்சிட்டான். இன்னும் என்னென்ன ஆட்டம் ஆட போறானோ. சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. நேயர்களுக்கு வணக்கம். ஜம்மு காஷ்மீர் பஹல்காம் பகுதியில் பாகிஸ்தான் ஆதரவு பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதல் சம்பவத்திற்கு இந்தியா இப்போ பதிலடி கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு. 2 வார கால நீண்ட ஆலோசனைக்கு பிறகு இந்திய ராணுவம் இப்படி ஒரு உறுதியான நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கு. பாதுகாப்புத்துறையால ஆபரேஷன் சிந்தூர் என்ற இந்த தாக்குதலுக்கு பெயரிடப்பட்டிருக்கு. இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது எப்படி, எங்கெல்லாம் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது அப்படின்ற முழு விவரங்களை இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த தாக்குதல் பாதுகாப்புத்துறையோட திட்டமிட்ட செயல்பாடா கருதப்படுது. ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயர்ல இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. பெண்கள் தங்களுடைய நெற்றியில் வைக்கும் குங்குமத்தை குறிக்கும் விதமாக தான் இந்த பெயர் வைக்கப்பட்டிருக்கு. பகல்காம்ல சுற்றுலா வந்த பெண்களுடைய கண் முன்பே அவங்களுடைய கணவர்களை பயங்கரவாதிகள் சுட்டு கொன்ற கொடூரமான சம்பவத்தை குறிப்பிடும் விதமாக தான் இந்த சிந்தூர் ஆபரேஷன் அப்படின்னு இந்த ஆபரேஷனுக்கு பெயர் வைக்கப்பட்டிருக்கு. இந்த தாக்குதல்ல பாகிஸ்தான்ல ஆக்கிரமித்துள்ள காஷ்மீர்லயும் அமைஞ்சிருக்கிற பயங்கரவாத தளங்களை குறி வச்சு தாக்குதல் நடத்தப்பட்டது. மொத்தமா 9 இடங்கள்ல இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. இந்த இடங்கள் எல்லாமே தீவிரவாத முகாம்கள் மற்றும் பயிற்சி மையங்கள் அமைந்திருக்கக்கூடிய பகுதிகள் தான். நீண்ட தூரம் பயணிக்கக்கூடிய ஏவுகணைகள், அதாவது லாங் ரேஞ்ச் மிசைல்ஸை பயன்படுத்தி தான் இந்தியா இந்த தாக்குதலை துல்லியமா மேற்கொண்டிருக்கு. இந்த தாக்குதல் பிரிசிஷன் ஸ்ட்ரைக் எனப்படும் வகையை சேர்ந்தது. அதாவது குறித்த இலக்குகளை மட்டுமே தாக்கப்பட்டு குடிமக்களுக்கு பாதிப்புகள் இல்லாத வகையில ரொம்பவே கவனமா நடத்தப்படும் தாக்குதல் தான் இது. தாக்குதல் நடத்தப்பட வேண்டிய இடங்கள் முன்பாகவே உளவுத்துறையோட கண்காணிப்பு மற்றும் ட்ரோன் சார்ந்த ஆய்வுகள் மூலம் உறுதி செய்யப்பட்டுதான் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. இந்த இடங்கள்ல லஷ்கர்-இ-தொய்பா உள்ளிட்ட பயங்கரவாத அமைப்புகளோட தலைமையகங்கள், பயிற்சி முகாம்கள், களஞ்சியங்கள் அமைந்திருப்பது உறுதி செய்யப்பட்டிருக்கு. பாதுகாப்புத்துறை, உள்துறை அமைச்சகம் மற்றும் பிரதமர் அலுவலகம் ஆகியவற்றோட கூட்டு முயற்சியோட தான் இந்த தாக்குதல் துல்லியமா திட்டமிடப்பட்டு நிறைவேற்றப்பட்டிருக்கு. தாக்குதல் தேதி மற்றும் நேரம் ரொம்பவே ரகசியமா வைக்கப்பட்டிருக்கு. தாக்குதல் நடைபெறுவதற்கு 3-4 மணி நேரத்திற்கு முன்பு சம்பந்தப்பட்ட வீரர்களுக்கு மட்டுமே இது பற்றிய தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்திய ராணுவத்துல இந்த தாக்குதலால பாகிஸ்தான் ராணுவத்துக்கு நேரடியா பாதிப்பு எதுவுமே ஏற்படல. ராணுவ முகாம்கள் குறிவைக்கவும் படல. ஆனா தீவிரவாத அமைப்புகள் மத்தியில பெரும் அதிர்ச்சியும் பீதியையும் ஏற்பட்டுள்ளதா கூறப்படுது. பயங்கரவாதிகளுடைய முக்கிய முகாம்கள் முற்றிலுமா அழிக்கப்பட்டிருக்கு அப்படின்ற தகவலும் வெளியாகிருக்கு. பாகிஸ்தான் கடந்த சில நாட்களாகவே 740 கிலோமீட்டர் நீளமுள்ள இந்திய எல்லையில பல இடங்கள்ல துப்பாக்கி சுடுதல ஆரம்பிச்சிருந்தாங்க. குறிப்பாக குப்வாரா, பாரமுல்லா, பூஞ்ச், நௌஷேரா மற்றும் அக்னூர் ஆகிய எல்லை பகுதிகளில் சிறிய ரக துப்பாக்கி சூடுகள் நடத்தப்பட்டது. இந்தியா எந்த விதமான தூண்டுதலும் இல்லாம மேற்கொள்ளப்பட்ட இந்த சுடுதல்களுக்கு பதிலளிக்க தான் ஆபரேஷன் சிந்தூர் தாக்குதல் திட்டமிடப்பட்டிருக்கு. இந்த தாக்குதல் மூலம் இந்தியா தனது உள்நாட்டு பாதுகாப்பு உறுதித்தன்மையும் பயங்கரவாதத்திற்கு எதிரான திடமான போக்கையும் உலகத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டா கொடுத்திருக்கு. இது போன்ற சூழலுக்கு மத்தியில தான் பாகிஸ்தான் தங்களோட பகுதியிலிருந்து இந்தியாவை நோக்கி எப்படிப்பட்ட ஒரு ஏவுகணையை அனுப்பினாலும் வானிலேயே அவற்றை தடுத்து அழிக்கும் இந்தியாவோட பாதுகாப்பு கவசம் முடக்கிவிடப்பட்டிருக்கு. பாகிஸ்தான் போன்ற அண்டை நாடுகளால வரக்கூடிய வானொலி அச்சுறுத்தல்களை திறம்பட எதிர்கொள்ள இந்தியா தனது ஆகாய பாதுகாப்பு அமைப்பை தொடர்ச்சியா வலுப்படுத்தி வருது. அதிநவீன ஏவுகணை அமைப்புகள் மற்றும் ராடார்கள் மற்றும் கட்டளை மையங்களை கொண்ட இந்த அமைப்பு எதிரி விமானம், துரோகங்கள் மற்றும் ஏவுகணைகளை இடைமறித்து அழிக்கும் திறன் கொண்டது. எனவே இந்தியாவோட பாதுகாப்பு நிலை என்பது ரொம்பவே சவால் மிகுந்ததா கருதப்படுது. இதை நிரூபித்து காட்டுவதற்கு இந்தியா தயாராகியோ இருக்கு. நமது நாடு S-400 எனும் ஏவுகணைய பாதுகாப்பு அமைப்பு தற்போது முடக்கிவிட்டிருக்கு. எதிரி நாட்டோட ஏவுகணைகளோ போர் விமானங்களோ இதனை தாண்டி ஊடுருவி செல்ல முடியாது. போர் தொழில்நுட்பத்துல வல்லமை பெற்ற இஸ்ரேல் நாட்டிற்கு எப்படி ஒரு அயன்தோ மிக வலுவான ஒரு பாதுகாப்பு கவசமா திகழுதோ அதே போலதான் நமது இந்தியாவிற்கும் பல்லடக்கு பாதுகாப்பு கவசம் செயல்பாட்டுல இருக்கு. நமது நாட்டோட ஆகாய பாதுகாப்பு அமைப்புகள் இறக்குமதி செய்யப்பட்டு மற்றும் உள்நாட்டு ஆயுத அமைப்புகளோட கலவைதான். பல அடுக்குகளை கொண்டிருக்கு. இந்த திட்டத்தின்படி கண்டம் விட்டு கண்டம் பாயும் திறன் கொண்ட பாலிஸ்டிக் ஏவுகணைகளுக்கு எதிராக ஒரு பாதுகாப்பு அமைப்பும் கட்டமைக்க
வைக்கப்பட்டிருக்கு. இதற்கென 2 இடைமறிப்பு ஏவுகணைகள் உருவாக்கப்பட்டிருக்கு. அவற்றில் ஒன்று பிரித்திவி ஏர் டிஃபென்ஸ், மற்றொன்று அட்வான்ஸ்ட் ஏர் டிஃபென்ஸ். ஏவுகணைகள் அதிக உயரத்துல இருந்தாலும் இவை அந்த இலக்குகளை சுட்டு வீழ்த்த உருவாக்கப்பட்டதுதான். இந்த ஏவுகணை அமைப்புகள் 5000 கிலோமீட்டருக்கு அப்பால இருந்து வருகின்ற ஆகாய அச்சுறுத்தல்களை வானிலேயே தாக்கி அழிக்கும் வல்லமை பெற்றவையா திகழுது. பாகிஸ்தானுக்கு எதிரான இந்தியாவோட போர் நடவடிக்கைகளை நமது ராணுவத்தோட ஆகாய பாதுகாப்பு கட்டமைப்பு மிகுந்த முக்கியத்துவம் பெறுகிறது. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நான் பிரீத்தி பாபு.